வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது. வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம். போரில் வெற்றி பெறும் நாடுகள் எதிரி நாட்டு மக்களை அடிமைகளாய் நடத்தி அவர்களை துன்புறுத்துவது காலம் காலமாய் நடந்த ஒரு வரலாறு. இந்த அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட அடிமை ஒழிப்பு முறை நாளின் நோக்கம். அடிமை முறை என்பது பெரும்பாலும் ஆப்பிரிக்க அமெரிக்க வரலாற்றில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. ஐரோப்பியர்களே அடிமை முறையை பின்பற்றினார்கள். கருப்பின மக்களை கடத்தி வியாபாரம் செய்து அதன் மூலம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டனர். அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை மறந்துவிட்டு அவர்களை துன்புறுத்தினார்கள். 17ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அடிமை முறை வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவில் மட்டும் 40 லட்சம் கருப்பின மக்களை அடிமைகளாக்கி சித்திரவதை செய்திருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. பல்வேறு நாட்டு மக்கள் தங்களுடைய நாட்டையும் மண்ணையும் மக்களையும் துறந்துவிட்டு அடிமைகளாய் வாழ்ந்து வேதனையை அனுபவித்தார்கள். 1791ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவும் 23ஆம் தேதியும் தற்போதைய ஹெய்டியில் இடம்பெற்ற அடிமை வியாபாரத்திற்கு எதிரான கிளர்ச்சியையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நினைவு கூறுவதற்காகவே இந்த தினம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. அடிமை முறையை ஒழிக்கும் பன்னாட்டு நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிற தினம் இன்று. உலகில் உள்ள நாடுகள் அனைத்துக்கும் தங்களுக்கென்று ஒரு கொடி இருப்பதன் மூலம் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்த முயலுகின்றன. அப்படி கொடி நாளை சிறப்பாக கொண்டாடுகிற நாடுகளில் ஒன்றுதான் உக்ரைன். உக்ரைன் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும். இதன் வடகிழக்கில் ரஷ்யாவும் வடக்கில் பெலாரஸும் தென்மேற்கில் ரொமானியா மால்டாவா போன்ற நாடுகளும் காணப்படுகின்றன. தெற்கில் கருங்கடலும் காணப்படுகின்றது. உக்ரைனுடைய கொடி 100 ஆண்டுகால பாரம்பரியமிக்கது. ஆனால் இது சோவியத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பிறகு 1992ஆம் ஆண்டு உக்ரைன் விடுதலை பெற்ற பிறகு நீலம் மஞ்சள் நிறம் கொண்டு தயாரிக்கப்பட்டது அவர்களின் கொடி. இது தேசத்தின் வலிமையையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையும் எடுத்துக் கூறும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு உக்ரைன் கொடி வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் 2004ஆம் ஆண்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் கொடி நாளுக்காக ஒரு நாள் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த உக்ரைன் தேசத்தின் கொடி நாள் இன்று. ஆர்மீனியா என்றழைக்கப்படும் ஆர்மீனிய குடியரசு என்பது ஐரோப்பாவுக்கும் தென்மேற்கு ஆசியாவுக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நாடாகும்.
இதன் எல்லை பகுதிகளாக மேற்கே துருக்கியும், வடக்கே ஜார்ஜியா, கிழக்கே நகர்னோ ஹரப்பா குடியரசு மற்றும் அசர்பைஜான், தெற்கே ஈரான், அசர்பைஜானின் நாக்சிவன் சுயாட்சி குடியரசு ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. இதன் தலைநகரம் எரேவான் என்பதாகும். கிபி 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ சமயத்தை உலகளவில் அதிகாரப்பூர்வ சமயமாக அறிவித்த உலகின் நாடு என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள மக்கள் ஆர்மீனிய மொழியை பேசுகிறார்கள். இம்மொழி இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த மொழி உலக அளவில் 6.7 மில்லியன் மக்களால் பேசப்பட்டு வருகிறது. 1990ஆம் ஆண்டு ஆர்மீனியா தன்னுடைய சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தது. இதன் பொருட்டு 1991ஆம் ஆண்டு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 99% மக்கள் ஆர்மீனிய தேசம் உருவாக ஆதரவளித்தார்கள். செப்டம்பர் 21ஆம் நாளை விடுதலை நாளாக அறிவித்தது. இந்த விடுதலைக்கு ஒரு காரணமான 1990ஆம் ஆண்டு தன்னுடைய சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்ட நாள் என்று. கான்ஸ்டான்டின் செர்கோவிச் நவசியேலோவ் இவர் ஒரு ரஷ்ய தேசத்தைச் சேர்ந்த இயற்பியல் அறிவியல் அறிஞர் ஆவார். இயற்பியல் துறையில் ஒற்றையணு தடிப்புள்ள கரிம அணு படலத்தை பற்றி ஆய்வு செய்து நிரூபித்தமைக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கான்ஸ்டான்டின் செர்கோவிச் சோவியத்தில் உள்ள நிஸ்னி தாகில் பகுதியில் 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் நாள் பிறந்தார். இள வயது முதல் அறிவியல் படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார் செர்கோவிச். மாஸ்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை பட்டமும், ராட்பவுட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். இடையளவு மீக்கடத்தி, காந்த அளவியல் மற்றும் காந்த நுண்புலன்களின் பிரிமுகங்களின் அணுத்துகள் அளவு, நகர்ச்சிகள் அவற்றை பற்றியும், ஒற்றையணு தடிப்புள்ள கரிம அணு படலத்தை பற்றியும் இதுவரைக்கும் 160க்கும் மேற்பட்ட அறிவியல் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். 2008ஆம் ஆண்டுக்கான ஐரோப்பிய அறிவியல் பரிசும் 2010ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இவருக்கு. இந்த அறிவியல் அறிஞர் 1974ஆம் ஆண்டு பிறந்த நாள் இன்று. போர்களும் போராளிகளும் நவீனமயமாக்கப்பட்ட பிறகு போர் எந்திரங்கள் கூட படிப்படியாக தங்களின் வளர்ச்சியால் மற்ற நாடுகளை பயத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. அறிவியலின் வளர்ச்சியாலும் கால சூழ்நிலைகளின் மாற்றத்தாலும் இராணுவத்திலும் பல வளர்ச்சிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வாறு ஏற்பட்ட மாற்றத்தால் 1954ஆம் ஆண்டு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் லாக்ஹீட் ஹெர்குலஸ் C-130 விமானம். Its propellers reverse pitch for quick stops. Despite its tremendous size, the Sky Giant can take off in less than 900 feet. Hercules will airlift up to 20 tons of cargo and is designed for quick convertibility to a troop carrier or an aerial ambulance. Combining size, speed and versatility, Hercules is a handy guy to have in the sky. இது எந்தவித தரை பகுதிகளிலும் தரை இறங்கவும், போர் வீரர்களை சுமந்து கொண்டு செல்லவும், அவசரகால மருத்துவ உதவிக்காகவும் ஆரம்பத்தில் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் பின்னர் விண்வெளியில் எரிபொருள் நிரப்பும் விமானமாகவும் வான்வெளி தாக்குதலுக்கும் இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது. டர்போப்ரோப் என்னும் தொழில்நுட்பம்
அதாவது விமானத்தை செலுத்தும் பொழுதில் இருந்தே இதன் இறக்கைகளுக்கு அதிவேக உந்து சக்தியை என்ஜின் அளிப்பதால் இதனால் மிக குறுகிய அளவிலான ஓடுபாதையில் கூட மிக லாபகமாக பறக்கும் திறன் கொண்டது இது. இன்று வரை 60 நாடுகளுக்கும் மேலாக தன்னுடைய சேவையை செய்து வருகிறது. சுமார் 30.1 மில்லியன் செலவில் கட்டமைக்கப்பட்ட இந்த ஹெர்குலஸ் C-130 விமானம் முதலில் விண்ணில் சீறி பாய்ந்த தினம் இன்று. ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவால் அச்சத்தோடு உச்சரிக்கப்பட்ட ஒரு அபாயகர மனிதர். அல் காய்தாவை தோற்றுவித்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். சிறு வயது முதலே இஸ்லாமிய மத கோட்பாடுகள் மீது தீவிர பற்றுடன் இருந்தவர் பின் லேடன். ஆனால் இளம் வயதில் அவரது பாதை வேறு மார்க்கமாக திரும்பியது. 1988ஆம் ஆண்டு அவர் அல் காய்தா என்னும் தீவிரவாத அமைப்பை தொடங்கினார். இதன் காரணமாக அவரது சவுதி அரேபிய குடியுரிமை பறிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் ஆப்கானிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்தார். ஆப்கானிஸ்தானின் புனித இடங்கள் அமெரிக்காவால் அழிக்கப்படுவதாக கருதி அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்த்தார் பின் லேடன். இதன் காரணமாக 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவை எச்சரிக்கும் விதத்தில் மிரட்டல் விடுத்தார். இதேபோல் 2001ஆம் ஆண்டும் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அதே ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாள் அமெரிக்காவின் வர்த்தக மையம் மற்றும் பெண்டகனை தாக்கியதன் மூலம் உலகத்தையே உலுக்கினார் பின் லேடன். இவருடைய அச்சுறுத்தல் காரணமாக இவரை தேடும் பணியில் ஈடுபட்ட அமெரிக்க ராணுவம் 2011இல் இவரை தேடி கண்டுபிடித்து சுட்டுக் கொன்றது. அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒசாமா பின் லேடன் முதலில் 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு எதிரான மிரட்டல் விடுத்த தினம் இன்று. ஆந்திர கேசரி பிரகாசம் சென்னை மாகாண முன்னாள் முதல்வர். ஆந்திராவில் தங்குதுரி என்ற ஊரில் கோபாலகிருஷ்ணய்யா சுப்பம்மா தம்பதிக்கு 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாளில் மகனாக பிறந்தார் பிரகாசம். கோபாலகிருஷ்ணய்யா குடும்பம் நடுத்தர குடும்பமாதலால் அவ்வூரில் ஏற்பட்ட வறுமையை போக்க அவர் வேறு வேலை தேடி வேங்கடகிரி ஜமீனுக்கு செல்ல எண்ணினார். அதற்கு முன்னர் பிரகாசத்தை அக்கா வீட்டில் விட்டுவிட்டு அவனுக்கு கல்வி கொடுக்க ஏற்பாடு செய்யுமாறு அவனுடைய மைத்துனரிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டார் கிருஷ்ணய்யா. அங்குதான் பிரகாசம் தன்னுடைய அடிப்படை கல்வியை கற்றுக்கொண்டார். எதிர்காலத்தில் அவர் எண்ணியது போல வழக்கறிஞராக ஆனார். திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த ஆஷ் துரையின் கொலை வழக்கில் வாஞ்சிநாதன் சிறையில் இருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணமாக இருந்த காரணத்தால் இவரை அனைவருக்கும் பிடித்து போனது. அதன் பிறகு காங்கிரஸில் சேர்ந்து 1946ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவியேற்றார். அப்படி சென்னை மாகாண முன்னாள் முதல்வராக இருந்த ஆந்திர கேசரி பிரகாசம் பிறந்த நாள் இன்று. உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான மத நம்பிக்கை இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறித்துவம் என எல்லா மதங்களும் அன்பையை வலிமையாக எடுத்துரைக்கின்றன. அவ்வாறு உலகளவில் ஒன்றுபட்டு கடவுளை ஆராதிக்கவும், ஆலயங்களை வளர்க்கவும், மக்களுக்கு உதவிகளை செய்யவும் ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் உலக கிறித்துவ சபைகளுக்கான கூட்டமைப்பு. இது 1948ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. உலகளவும் உள்ள 349 ஆலயங்களும் சிறிய ஆலயங்களும் ஒன்று சேர்ந்து பல நல்ல காரியங்களை உலகிற்கு செய்யவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. நாடுகளும் 5,20,000 உள்ளூர் சபைகளும் 4 லட்சத்துக்கு மேலான ஆயர்மார்கள் மற்றும் ஆசிரியர்களும் இணைந்து இந்த சேவையை தொடங்கினார்கள்.
We pray for peace, for national reconciliation and reunification. We pray for this region, Asia, which is a place of great diversity. Let me take this opportunity, Reverend Dr. Kim, to say a warm and wholeheartedly word of thanks to you and the Korean Host Committee, representing many churches in Korea and the National Council of Churches in Korea, for the commitments and the contributions. 147 ஆலயங்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட உலக கிறித்துவ சபைகளுக்கான கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கப்பட்ட தினம் என்று. கார் பந்தயங்கள் என்றாலே பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கார் பந்தய வீரர்களுக்கென்று தனி ரசிகர் கூட்டமே உண்டு. தன்னுடைய ரசிகர்களுக்காக பல தடைகளையும் தாண்டி வெற்றி பெற போராடுவார்கள் கார் பந்தய வீரர்கள். They go round the left-hander at the Hotel Paris, round Casino Square, past the Tip Top nightclub, and it is Arnoux in the lead. Number 16, René Arnoux, he's got the rapid start that he desperately needed in the turbocharged Renault. And Giacomelli in second place, Patrese is third, Prost is fourth, Didier Pironi in the Ferrari is in fifth position. And on the first of the 76 laps, they go into the tunnel, and they go through this tunnel at 160 miles an hour. First out of it, down towards the chicane, which they go straight through at 120 miles there. It's Arnoux leading, Giacomelli second, Patrese third with Prost, Pironi. அவ்வாறு தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காகவே திரும்ப வெற்றிகளை குவித்தவர்தான் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கார் பந்தய வீரர் டிடியர் பிரோனி. 1952 ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் நாள் பிறந்தார். தன்னுடைய வாழ்க்கை கார் பந்தய வீரராகவே தொடர்ந்தார். ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக் போட்டியில் கலந்து கொண்டார். 13 கோப்பைகளையும் 4 முறை துருவநிலை தொடக்க போட்டியாளராகவும் பல வெற்றிக்கணிகளை பறித்திருக்கிறார் டிடியர் பிரோனி. டெரில், லிஜியர், ஃபெராரி போன்ற தலைச்சிறந்த அணிகளுக்காக போட்டியிட்டிருக்கிறார். ஆண்டு நடந்த விபத்திற்கு பின்னர் 1982 ஆண்டிற்கான ஜெர்மன் கிராண்ட் பிரிக் போட்டியில் கலந்து கொண்டார். பின்னர் 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் நடைபெற்ற நீட்லெஸ் டிராஃபி போட் பந்தயத்தில் கலந்து கொண்ட இவர். And so to the start itself, as ever, the boats lining up behind the start boat, behind the transom, that's the rear of the start boat. A number of Italian Class 1 boats, and of course Colibri there, number 4, driven by Didier Pironi. Pironi, who so wanted to win the European Offshore Powerboat Racing Championship. 8 days later, the Needles Trophy and the tragedy we've all heard about. பயங்கரமான அலை மோதியதால் கப்பல் கவிழ்ந்து விபத்தில் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த தினம் என்று. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற கூற்றிற்கு ஏற்றவாறு 1950களில் பல நாடுகளும் இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. பல நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு பலவிதமான சோதனைகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்தன. அந்த வகையில் அமெரிக்காவும் தன்னை இடைநிறுத்திக் கொள்வதற்காகவே தன்னுடைய அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது.
ஆண்டுகளாக பல எதிர்ப்புகள் வந்த போதிலும் அமெரிக்கா இந்த ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்திவிடவில்லை. பல மாதங்கள் தொடர்ந்த ஆராய்ச்சிகளுக்கு எத்தனை தடை வரினும் தடையின்றி பல நாடுகளும் பயப்படும் வகையில் அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டு சோதனையை பல தடைகளை தாண்டி செய்து கொண்டிருந்தது. இந்த சோதனையை லாஸ் வேகாஸில் உள்ள நிவேடா டெஸ்ட் சைட் என்னும் இடத்தில் 1957 ஆண்டு நிகழ்த்திய தினம் என்று. வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று.